Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. இந்த வீடியோல நிறைய uncountable nouns பார்க்க போறோம், வார்த்தைங்க பார்க்க போறோம். இன்கரெக்ட்டா சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம்னு பார்த்துட்டு அதை நம்ம எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். Let's get started. சில காமனான வேர்ட்ஸ் நவுன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஆனா நம்மளால எண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது, நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ண முடியாது பாத்துக்கோங்க. அப்ப அந்த மாதிரியானதெல்லாம் நம்ம எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூரல் ஃபார்ம்ல ஜென்ரலாவே சிங்குலர் வேர்டே நம்ம ப்ளூரல் ஃபார்ம்ல எஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில், பென்சில்ஸ். மோர் தென் ஒன் இருந்துச்சுன்னா பென்சில்ஸ். புக், புக்ஸ். இதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். இது ஈஸியா நம்ம ப்ளூரல் ஃபார்ம் எப்படி கொண்டு போகலாம்னா எஸ் யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஆனா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். நிறைய தண்ணி இருந்தாலும் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது தப்பு. இது வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்ப இந்த மாதிரியான சில நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வீடியோல அது என்னெல்லாம் வேர்ட்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி கத்துக்க போறோம். அது மட்டும் இல்ல சென்டென்ஸ்ல எஸ் யூஸ் பண்ணாம, ப்ளூரல் ஃபார்ம் எஸ் யூஸ் பண்ணாம ஆனா டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இது நிறைய இருக்குன்னு எப்படி நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுறதுன்னு சொல்லி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஸோ ரெண்டு ரூல் தான். அன்கவுண்டபிள் நவுனுக்கு எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலு வேற ஏதாவது மெஷரபிள் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணணும். நான் ஏன் சென்டென்ஸ் வைஸ் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன்னா நீங்க அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு மொத்தமா ஃப்ளோ, இந்த ப்ரொனன்சியேஷன் பண்ணி கரெக்டான ப்ரொனன்சியேஷன்ல கரெக்டான பிச் கரெக்டான ஃப்ளோல உங்களுக்கு வரும். அப்பதான் ஈஸியா இங்கிலீஷ் வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலா பேச கத்துக்க முடியும். அதனால நான் வேர்டோட மீனிங்கோ அதோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இல்லாம நிறைய சென்டென்ஸை கரெக்ட் ப்ரொனன்சியேஷன்ல சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்க கேட்கறது மட்டும் இல்ல, அது எல்லாத்தையும் மினிமம் 2 or 3 டைம்ஸ் அப்பவே ரிப்பீட் பண்ணி பாருங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க ரிப்பீட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இங்கிலீஷ் பேசுறது ஈஸியா வர மாதிரி இருக்கும். ரொம்ப கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பேசுற மாதிரி இருக்காது, கடிச்சு பேசுற மாதிரி இருக்காது, கேஷுவலா ஒரு ஃப்ளோல பேசுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எத்தனை வீடியோ பார்த்தாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. First sentence, I received many informations yesterday. நான் நேத்து நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ரிசீவ் பண்ணிட்டேன், நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வரும்பொழுதும் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? I received much information yesterday. I received much information yesterday. Many informations அதுக்கு பதில் much information yesterday. அதுவும் நம்ம நிறைய கத்துக்கிட்டோம்னு அர்த்தம். Next sentence. She gave several advices about my career. Wrong, incorrect. Correct sentence. She gave me some advice about my career. She gave me some advice about my career. நிறைய அட்வைஸ் கொடுத்திருந்தாலும் அது some advice-ஆ மாறி போயிடும். advices இல்ல. Next sentence. Please drink 2 waters. Please drink 2 waters. இல்ல please drink waters. Incorrect. Correct sentence. Please drink some water. Please drink some water. Next sentence. Clean all the dust on the shelf. Clean all the dust on the shelf. Incorrect. Correct one. Clean all the dust on the shelf. Clean all the dust on the shelf. Next sentence. The storages in the warehouse are full. Incorrect. Correct sentence. The storage in the warehouse is full. The storage in the warehouse is full. Next sentence. We bought new furniture for the office. Incorrect. Correct one. We bought new furniture for the office. நிறைய சேர் நிறைய விஷயம் ஒன்னா வாங்கினாலும் ஒன்னா இருந்தாலும் ஃபர்னிச்சர் தான் சொல்லணும், ஃபர்னிச்சர்ஸ் சொல்லக்கூடாது. We bought new furniture for the office. I like listening to different musics. I like listening to different musics. Incorrect. Correct sentence எப்படின்னா I like listening to different music. I like listening to different music. Next sentence. Add 2 sugars to my coffee. Add 2 sugars to my coffee. Incorrect. Correct one. Add some sugar to my coffee. Add some sugar to my coffee. Next sentence. We bought many breads from the bakery. Incorrect. Correct one. We bought some bread from the bakery. நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாலும் we bought some bread
from the bakery. Next sentence. The government has many powers. Incorrect. Correct one. The government has much power. The government has much power. Next sentence. Remove all the clutters from the room. Remove all the clutters from the room. Incorrect. Remove all the clutter from the room. Nariya irundhalum. Remove all the clutter from the room. Next sentence. The package comes in 30 days. The package comes in 30 days. Incorrect. The package comes in a 30-day period. The package comes in a 30-day period. So இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு தான் இதை புதுசா கத்துக்கிட்டேன். இவ்வளவு நாள் நான் இப்படி தான் எஸ் யூஸ் பண்ணி இந்த அன்கவுண்டபிள் நவுனை எஸ் யூஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் சில வேர்ட்ஸ் புதுசா கத்துக்கிட்டேன். அப்படி ஏதாவது வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன்.